Class number 17 Types of sentences la simple present tense. வணக்கம் நேயர்களே, ஆங்கில இலக்கண வகுப்புகளுக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க, ஐ திங்க் இட் would have been interesting. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புது விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதோட ஒரு ரீகேப் அப்படின்றது கொஞ்சம் நேரம் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்ன வர்றது அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு 2-3 கிளாஸ் தள்ளி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வி ஹவ் சீன் ஹவு டு மேக் அ சென்டென்ஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் வாக்கியம்னா எப்படி வரும்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகு அது பாசிட்டிவ் சென்டென்ஸ்னு சொன்னேன். நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாக்க டு நாட், டஸ் நாட் அப்படின்றத ப்ரெசன்ட் டென்ஸில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. அதற்கு பிறகு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம், எப்படி என்ன மாதிரி மாறும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லேயும் நம்ம ஹவு டு மேக் அ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஷால் அப்படி இல்லைனா வில் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யூ ஹவ் சீன் plenty ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இன் தட். மேபி அது கொஞ்சம் ரெப்படேஷனாக கூட இருக்கலாம், பட் ஸ்டில் அது மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிப்பீட் தட் பர்டிகுலர் திங் ஒன்ஸ் அகெயின். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே தான் திருப்பி ஆரம்பிக்கிறேன். ஓகே, டு மேக் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் இன் அ பெட்டர் வே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், அதனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஐ கோ தேர், ஐ டு நாட் கோ தேர். டு நாட் அப்படின்றத ஐ டோன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லியிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ கோ தேர், ஐ டு நாட் கோ தேர், ஐ டோன்ட் கோ தேர்னு மாறுறது. ஷீன்னு வரும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா, அப்போ இஎஸ் அப்படின்றத சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஷீ கோஸ் தேர், ஷீ டஸ் நாட் கோ தேர். டஸ் நாட் வரும்போது, டஸ்ன்னு வரும்போது அங்கே ரூட் வேர்பே வந்துடும், கோன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஷீ டசன்ட் கோ தேர், டஸ் நாட் கோ தேர், டசன்ட் அப்படின்னு சொல்லி மாறுறது. ஏற்கனவே நான் அதுக்கு மீனிங் சொன்னதுனால திருப்பி சொல்ல போகிறதில்ல. ஐ எம் கோயிங் டு ரஷ் த்ரூ. தே பிலீவ் மீ, தே டு நாட் பிலீவ் மீ, தட் இஸ் தே டோன்ட் பிலீவ் மீ. She believes me, she doesn't believe me, that is she does not believe me, it comes as she doesn't believe me. I like coffee, I do not like coffee, do not another I don't like coffee. She likes coffee, she does not like coffee, she does not அப்படின்றத she doesn't அப்படின்னு சேஞ்ச் ஆகி வருது. We play cricket, we do not play cricket, we don't play cricket. He does not play cricket, he doesn't play cricket. She cooks daily. One second. She cooks daily, she does not cook daily, she doesn't cook daily. He plays basketball, he does not play basketball, does not doesn't அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. She goes there, she does not go there, she doesn't go there. Does not doesn't change ஆகுது. It runs, it does not run, it doesn't run. They meditate daily in the lawns, they do not meditate daily in the lawns, they don't meditate daily in the lawns. Question tag helping verbs யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கலாம். இது எஸ் ஆர் நோ டைப் மாதிரி தான் இருக்கும். இந்த ஹெல்பிங் வேர்ப் வரும்போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் டூ, டஸ் அப்படின்றத ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டு யூ கோ தேர் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? எஸ், ஐ கோ தேர். நோ, ஐ டோன்ட் கோ தேர். டு தே பிலீவ் யூ? அவர்கள் உன்னை நம்புகிறார்களா? எஸ், தே பிலீவ் மீ. நோ, தே டோன்ட் பிலீவ் மீ. டு யூ பிளே கிரிக்கெட் ஆர் டு யூ பிளே ஹாக்கி? எஸ், I play hockey. No, I don't play hockey. Does she cook today? அவள் இன்று சமைக்கிறாளா? Yes, she cooks today. No, she doesn't cook today. ஆமாம், அவள் சமைக்கிறாள். இல்லை, அவள் சமைக்கவில்லை. Does it run? அது ஓடுகிறதா? Yes. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Does it run கேட்குறோம். Yes, it runs. No, it doesn't run. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டஸ் இட் ரன் வருது. நீங்கள் ரன்ஸ் இட்டு வந்தால் ரன்ஸ் தானேன்னு சொல்ல போகிறீங்க. டஸ்ன்னு வருது. ஸோ டஸ் இட் ரன்? எஸ், இட் ரன்ஸ். நோ, இட் டசன்ட் ரன். முதல்ல ரன்ஸ்ன்னு வருது, அப்புறம் ரன் அப்படின்னு வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ தே கம் டு யுவர் ஹவுஸ்? அவங்க வீட்டுக்கு வராங்களா?
Yes, they come to my house. No, they don't come to my house. ஆமாம், அவங்க வீட்டுக்கு வராங்க, எங்கள் வீட்டுக்கு வராங்க. நோ, இல்லை, தே டோன்ட் கம் டு மை ஹவுஸ், அவங்க எங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிறோம். டஸ் ஷீ ஸ்பீக் டு யூ ரெகுலர்லி, அவள் உன்னோட ரெகுலராக பேசுகிறாளா அப்படின்னு கேட்குறோம். எஸ், ஷீ ஸ்பீக்ஸ் டு மீ ரெகுலர்லி. நோ, ஷீ டசன்ட் ஸ்பீக் டு மீ ரெகுலர்லி. Do they meditate on the lawns? Yes, they meditate on the lawns. No, they don't meditate on the lawns. Does she like the taste of homemade food? Does she அப்படின்னு சொல்லணும். Does sheன்னு வரும்போது மாற்றிக்கலாம். Does she அப்படின்னு சொல்லலாம். Does she like the taste of homemade food? Yes, she likes the taste of homemade food. No, she doesn't like the taste of homemade food. இல்லையா, வீட்டில் தயாரிக்கக்கூடிய உணவு வந்து அவளுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறோம். எஸ்னா பிடிக்கும், நோனா பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறோம், பிடிக்காதுன்னு சொல்கிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் டேக்ஸ்ன்னு சொன்னேன். கொஷின் டேக்ஸ் வந்து வென் யூஸ் பண்ணுறது, ஹவு யூஸ் பண்ணுறது, ஒய் யூஸ் பண்ணுறது, வித் ஹூம் யூஸ் பண்ணுறது, அது மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படி வரும், பாசிட்டிவ் கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வென் டு யூ கோ தேர்? டு யூ கோ தேர் அப்படின்னா எஸ் ஐ கோ தேர், நோ ஐ டோன்ட் கோ தேர்மா. when do you go there அப்படின்னு சொன்னால் you have to give a precise answer, ஒரு டீட்டெயில்டு ஆன்சர் அதுக்கு கொடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆன்சர்ஸ் கொடுக்கலான்றதை நம்ம போக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு கேள்வி கேட்குற வார்த்தைகள் அப்படின்னு பார்க்குறோம். when do you go there, how do you go there, why do you go there, with whom do you go there. when do you go there, நீ எப்போ போகிற. how do you go there, நீ எப்படி போகிற. why do you go there, நீ ஏன் அங்கே போகிற. with whom do you go there, நீ யாரோட அங்கே போகிற. எப்படிலாம் கேள்வி கேட்கலான்னு பாருங்கள். ஜஸ்ட் do you go there தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். அந்த மெயின் வேர்ப் யூஸ் பண்ணி கேள்வி கேட்குறோம். வெதர் WH கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். why do they believe you, பிலீவ்னு வருது. 2-3 இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் முதல்ல 4 கொடுத்துருக்கேன், அடுத்தலாம் 1-2 தான் வரும், பார்த்துக்கோங்க. பிலீவ் அப்படின்றதுக்கு do they believe you, அவங்க ஒன்று நம்புகிறாங்களா. why do they believe you, அவங்க ஏன் ஒன்று நம்புகிறாங்க, அவங்க ஏன் ஒன்று நம்புகிறாங்க. why do they believe you அப்படின்னு சொல்கிறோம். how do they believe you, அவங்க எப்படி ஒன்று நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ யூ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ் வித் how and why இந்த செகண்ட் சென்டென்ஸில். why do you play hockey, நீ ஏன் ஹாக்கி விளையாடுற. with whom do you play hockey, நீ ஹாக்கி யாரோட விளையாடுற. how long do you play hockey, நீ எவ்வளோ நேரம் ஹாக்கி விளையாடுற அப்படின்னு கேட்கலாம். when does she cook, அவள் எப்போ சமைக்கிறா. how does she cook, அவள் எப்படி சமைக்கிறா. how long does she cook, அவள் எவ்வளோ நேரம் சமைக்கிறா. இது மாதிரி கேட்க முடியும். why does it run, அது ஏன் ஓடுகிறது. it run, does it run, why does it run, how does it run, அது எப்படி ஓடுகிறது அப்படின்னு கேட்கலாம். how long does it run, எவ்வளோ நேரமாக ஓடுறது. how far does it run, எவ்வளோ தூரம் ஓடுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நார்மலாக வந்து இந்த வெதர் WH கொஷின்ஸ் வரும்போது ஒரு டீட்டெயில் ரிப்ளை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக ஹெல்பிங் வேர்ப் வந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணினோனாலே ஃபஸ்ட்டு வந்து முதல்ல சொல்லி பாருங்கள். ஐ கோ தேர், நான் அங்கே போகிறேன். ஓகே, அதை வந்து நெக்ஸ்ட் எப்படி கேள்விக்கலாம். ஐ கோ தேர்னால் நான் என்ன சொல்லுவேன்னா டு யூ கோ தேர் அப்படின்னு சொன்னால் தான் ஐ கோ தேர். அப்போது டு யூ கோ தேர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேள்வி வார்த்தைகள் அப்படின்னு போடலாம். டு யூ கோ தேர், நீ போறியானா நீ எப்போ போகிற அப்படின்னு கேட்டால் வென் டு யூ கோ தேர். ஓகேயா, ஏன் அங்கே போகிறேன்னா ஒய் டு யூ கோ தேர், எப்படி போகிறேன்னா ஹவு டு யூ கோ தேர் அப்படின்ற மாதிரி முன்னாடி அடுத்தது மெயின் வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, where we were, yeah, why do they come to your house, அவங்க do they come to your house, அவங்க வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட்டு why do they come to you, அவங்க ஏன் உன் வீட்டுக்கு வராங்க, அவங்க ஏன் உன் வீட்டுக்கு வராங்க. when do they come to your house, அவங்க எப்போ உன் வீட்டுக்கு வராங்க. at what time do they come to your house, எத்தனை மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வராங்க. with whom do they come to your house, யாரோட உன் வீட்டுக்கு வராங்க. எவ்வளோ கேள்வி வருது பார்த்தீங்களா. see, நிறைய கொஷின் டேக் ஆட் பண்ணாலே that is main verb யூஸ் பண்ணி வெதர் கொஷின்ஸு will be getting plenty of things. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. that is WH கொஷின் சொல்லுவோம். அந்த மாதிரி கேள்விகள் கேட்டிங்கன்னா நிறைய பதிலும் நம்ம வரவழைக்க முடியும். நான் கேள்வி கேட்குறது தான் இம்பார்ட்டண்ட் இல்லையா. கேள்வி யாருனாலும் கேட்கலாம், பதில் சொல்கிறது தான் கஷ்டம். ஸோ கேள்வின்றது நம்ம கேட்க போகிறோம், பதில் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். why does she speak to you, does she speak to you,
அவள் உன்னோட பேசுகிறாளா அப்படின்னு. why does she speak to you, why does she speak to you, does sheன்னு போடுங்க. why does she speak to you, அவள் ஏன் உங்கள்கிட்ட பேசுகிறா அப்படின்னு கேட்கலாம். how does she speak to you, அவள் எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறா, எப்படி பேசுகிறாப்பா உங்கள்கிட்ட அப்படின்னு. தென் how long does she speak, எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறா, பேசிக்கிறாள் அப்படின்றது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் வருது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. when do they meditate, do they meditate, they meditate, do they meditate, when do they meditate, அவங்க எப்போ தியானம் பண்ணுறாங்க. where do they meditate, அவங்க எங்கே தியானம் பண்ணுறாங்க. why do they meditate, அவங்க ஏன் தியானம் பண்ணுறாங்க, why அப்படின்னு கேட்குறோம். how long do they meditate, எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். why does she like the taste of homemade food, homemade food அவங்களுக்கு பிடிக்கும். she likes the taste of homemade food அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது she doesn't like the taste of homemade food அப்படின்னு சொல்லலாம், அது நெகட்டிவாக மாற்றுறது. அதுக்கப்புறம் கேள்வி கேட்குறோம், does she like the taste of homemade food, அவளுக்கு அந்த homemade food டேஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கணும். why does she like the taste of homemade food, how does she like the taste of homemade food, எப்படி அவளுக்கு அந்த homemade foodோட டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து யூ கேன் ஆஸ்க் ஆல் தீஸ் கொஷின்ஸ். டெஃபினட்டாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் வந்து எப்படி பண்ணலாம், எப்படிலாம் நம்ம கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றது we are going to see. இது வந்து ஒரு ப்ரீஃப் ரீகேப் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. திருப்பி அகெயின் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா யூல் பி கெட்டிங் இட் பெட்டர், தட் இஸ் யூல் பி கெட்டிங் எ பெட்டர் ஐடியா ஆஃப் வாட் ஐம் ட்ரைங் டு சே, ரைட். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா சப்ஜெக்ட் இருக்குது, இந்த சப்ஜெக்ட் கேன் பி நவுன் ஆர் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ முக்கியமாக இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் தான் வரும், எல்லா இடத்துலையும் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் தான் வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ரூட் வேர்ப் ப்ளஸ் எஸ் இஎஸ்னு கிடையாது, அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிங் அப்படின்னு சொன்னால் sang, ப்ளே அப்படின்னு சொன்னால் played, we have seen plenty இல்லையா, என்னென்ன பார்த்துருக்கோம். குக் அப்படின்னு சொன்னால் cooked, and then listened listen அப்படின்னா listened, then exercise அப்படின்னா exercised, ஸ்பீக் அப்படின்னா ஸ்போக், பிலீவ் அப்படின்னா பிலீவ்டு நம்புதல், நம்பினேன். ரன் அப்படின்னு சொன்னால் ரேன் அப்படின்னது இன்றைக்கி வரும். ஒர்க் அப்படின்னா ஒர்க்டு அப்படின்னும், WORKED, இடி சேர்க்குறோம் இங்கே. டிஸ்கஸ் டிஸ்கஸ்டுன்னு இங்கே வரும். ஓகே, இது எல்லாமே வந்து நீங்கள் ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்ததை பாஸ்ட் டென்ஸ் வேர்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் நான் வேகமாக தான் போகிறேன், திருப்பி இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே வராது. யூ நீட் டு ப்ராக்டிஸ் ஹார்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்சஸ் வேகமாக சொல்லி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சொல்ல போகிறீங்க, ஹெல்பிங் வேர்ப் ஆட் பண்ணி சொல்ல போகிறீங்க, அப்புறம் வெதர் கொஷின் டேக் ஆட் பண்ணி சொல்ல போகிறீங்க. வெதர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்னாலும் ஒரு பதில் சொல்லணும், நோனாலும் ஒரு பதில் சொல்லணும். அதை ப்ரெசன்ட் டென்ஸில் நல்லா ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸில் நம்ம பார்க்குறோம். ஒரே இதுதான். ஃபஸ்ட்டு ஐயோடு எப்படி வருது, வியோடு எப்படி வருது, வேகமாக சொல்ல போகிறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சப்ஜெக்ட் வந்து நவுன் ப்ரொனவுன் சொல்லியிருக்கேன். பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் தான் எல்லா இடத்துலையும் வரும்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து sang அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் நவ். ஐ sang டெய்லி. ஒரே ஒரு வாக்கியத்துக்கு கொண்டு நான் தமிழில் விளக்கம் கொடுக்குறேன், மீதியெல்லாம் அப்படியே பார்த்துக்கணும். ஐ sang டெய்லி, நான் தினமும் பாடினேன், முடிந்துவிட்ட செயல், இறந்த காலம். we sang டெய்லி, நாங்கள் தினமும் பாடினோம். you sang டெய்லி, நீ தினமும் பாடினாய். you sang டெய்லி, நீங்கள் தினமும் பாடினீர்கள். he sang டெய்லி, பாருங்கள் he sings வராது, sang தான், sangsன்னு வராது. he sang டெய்லி, அவன் தினமும் பாடினான். she sang டெய்லி, அவள் தினமும் பாடினாள். it sang டெய்லி, அது தினமும் பாடியது. they sang டெய்லி, அவர்கள் தினமும் பாடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிங் அப்படின்ற வார்த்தை என்னவா மாறுறது அப்படின்னு சொன்னாக்க sang அப்படின்றது மாறுறது. ஸோ முதல்ல வந்து அந்த பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வந்து எப்படிலாம் மாறுறதுன்னு பாருங்கள். முதல்ல வந்து ஐ சிங் டெய்லின்னாக்கா நான் பாடியிருக்கிறேன், அதாவது ஐ சிங் டெய்லி, வி சிங் டெய்லி, நாங்கள் தினமும் பாடுகிறோம். யூ சிங் டெய்லி, நீங்கள் தினமும் பாடுகிறீர்கள். சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுறது இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஐ சாங் டெய்லினா நான் பாடினேன், நாங்கள் பாடினோம், நீ பாடினாய்,
நீங்கள் பாடினீர்கள், அவன் பாடினான், அவள் பாடினாள், அது பாடியது, அவர்கள் பாடினார்கள். எல்லாமே முடிந்துவிட்ட செயல். சேம் திங் யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் ஹியர் ஆல்சோ. I played volleyball, we played volleyball, you played volleyball, you played volleyball, he played volleyball, she played volleyball, it played volleyball, they played volleyball. நான் வாலிபால் விளையாடினேன், விளையாடினோம், விளையாடினாய், விளையாடினீர்கள், அவன் விளையாடினான், அவள் விளையாடினாள், அது விளையாடியது, விளையாடியது. இதுதான் சாங்னா பாடினேன், பாடியது அப்படின்ற மாதிரி. இது விளையாட்டு அப்படின்றத மாறி மாறி வருது. தே பிளேட் வாலிபால், அவர்கள் வாலிபால் விளையாடினார்கள். ஓகேயா? விளையாடுகிறார்கள்னா ப்ரெசன்ட் டென்ஸு, விளையாடினார்கள்னா பாஸ்ட் டென்ஸு, விளையாடுவார்கள் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ். இது நல்லா தமிழில் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? இப்போ நான் தமிழ் மீனிங்கை கட் பண்ண போகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐ குக்டு டெய்லி, we cooked daily, you cooked daily, you cooked daily, he cooked daily, she cooked daily, it cooked daily, they cooked daily. I listened classical music, we listened classical music. இது வந்து நான் டூன் வேணால் சேர்த்துக்கலாம், ப்ரிப்போசிஷன் சொல்லியிருக்கேன், இல்லைனா அப்படியே சொல்லலாம். You listened classical music, I listened to classical music. நான் மியூசிக்கை கேட்டேன் அப்படின்னும். கிளாசிக்கல் மியூசிக்கை எல்லாம் வருது இல்லையா, ஐக்கு அப்படிலாம் வருது இல்லையா, அதுக்கு வந்து டூன் சேர்க்குறோம் நம்ம ப்ரிப்போசிஷன். இல்லாமே சொல்லலாம் நான் மியூசிக் கேட்குறேன், மியூசிக்கை இல்லாமல் மியூசிக் கேட்குறேன் அப்படின்னு சொல்லலாம். யூ லிசன்ட் கிளாசிக்கல் மியூசிக், யூ லிசன்ட் கிளாசிக்கல் மியூசிக், ஹீ லிசன்ட் கிளாசிக்கல் மியூசிக், ஷீ லிசன்ட் கிளாசிக்கல் மியூசிக், இட் லிசன்ட் கிளாசிக்கல் மியூசிக், தே லிசன்ட் கிளாசிக்கல் மியூசிக். காட் இட் ரைட்? புரியுதா? வேகமாக இருக்கா? கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா? யா. I exercised daily in the morning. இல்லைனா I exercised in the gym அப்படின்னு சொல்லியிருப்பேன். மார்னிங் போட்டுக்கோங்க. We exercised daily in the morning. You exercised daily in the morning. You exercised daily in the morning. She exercised daily in the morning. It exercised daily in the morning. They exercised daily in the morning. Right? I speak அப்புறம் spoke. I spoke English in the class. We spoke English in the class. You spoke English in the class. You spoke English in the class. என்ன அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க எப்படி சொல்லிட்டு வரேன். You spoke, you spoke, he spoke, she spoke, it spoke, they spoke. எங்கேயும் இஎஸ்லாம் எஸ்லாம் கிடையாது. நான் கிளாஸில் ஆங்கிலம் பேசினேன், நாங்கள் பேசினோம், நீ பேசினாய், நீங்கள் பேசினீர்கள், அவன் பேசினான், அவள் பேசினாள், அது பேசியது. தே ஸ்போக் இங்கிலீஷ் இந்த கிளாஸ்னால் அவர்கள் ஆங்கிலம் பேசினார்கள். அவ்வளோதான். ஐ பிலீவ்ட் ஹிம் ஃபுல்லி, நான் அவனை முழுமையாக நம்பினேன். நம்புகிறேன் கிடையாது, நம்பினேன், முடிஞ்சு போச்சு. வி பிலீவ்ட் ஹிம் ஃபுல்லி, யூ பிலீவ்ட் ஹிம் ஃபுல்லி, யூ பிலீவ்ட் ஹிம் ஃபுல்லி. ரெண்டு வாட்டி யூன்னு வருதேன்னு சொல்லி குழப்பிக்காதீங்க, ஒன்று சிங்குலர் ஒன்று ப்ளூரல். ஹீ பிலீவ்ட் ஹிம் ஃபுல்லி, ஷீ பிலீவ்ட் ஹிம் ஃபுல்லி, இட் பிலீவ்ட் ஹிம் ஃபுல்லி, தே பிலீவ்ட் ஹிம் ஃபுல்லி. இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த ஹிம் வருது இல்லையா, இன்னொரு நவுன் ப்ரொனவுன் வருது இல்லையா, அதை வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஐ பிலீவ்டு ஹிம்னு சொல்கிறேன், வி பிலீவ்டு ஹர்ன்னு சொல்லலாம். அவளை, நான் அவளை நம்பினேன்னு சொல்லலாம் இல்லையா. யூ பிலீவ்டு ஹிம் ஃபுல்லி, நீ அவனை நம்பினாய். இப்போது ஹீ பிலீவ்டு ஹிம் போல ஹீ பிலீவ்டு ஹர் ஃபுல்லி, அவன் அவளை நம்பினான் அப்படின்ற மாதிரி அந்த ஹிம் வர இடத்துல வேறு சப்ஜெக்ட் போட்டு மாற்றிக்கலாம். ஒரு நவுன் ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம், நேமும் போட்டுக்கலாம். I ran in the playground, we ran in the playground, you ran in the playground, you ran in the playground, he ran in the playground, she ran in the playground, it ran in the playground, they ran in the playground. ரன்க்கு அப்புறம் என்ன? ரேன்றது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வீட்டிலிருந்து வேலை செய்தேன், வீட்டிலிருந்து வேலை செய்கிறேன் அப்படின்னா இப்போ செஞ்சிட்ருக்கேன். வீட்டிலிருந்து வேலை செய்தேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் ஹோம்லேருந்து பண்ணினோம் அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்ட் டென்ஸில் சொல்ல முடியும் அது. ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம், வி ஒர்க் ஃப்ரம் ஹோம், நாங்கள் வீட்டிலிருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வீட்டிலிருந்து, ஒர்க்குடுனா வேலை செய்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஒர்க்டு ஃப்ரம் ஹோம், நான் வீட்டிலிருந்து வேலை செய்தேன். வி ஒர்க்டு ஃப்ரம் ஹோம், நாங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்தோம். யூ ஒர்க்டு ஃப்ரம் ஹோம், யூ ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஷீ ஒர்க்டு ஃப்ரம் ஹோம், இட் ஒர்க்ட் ஃப்ரம் ஹோம், தே ஒர்க் ஃப்ரம் ஹோம், தே ஒர்க்ட் ஃப்ரம் ஹோம். டி வந்து நான் வேகமாக சொல்லும்போது தெரியாமல் இருக்கும்.
ஓகே, தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஐ டிஸ்கஸ்ட் வித் மை டீச்சர். நான் என்னோடய டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினேன். வி டிஸ்கஸ்ட் வித் அவர் டீச்சர். நாங்கள் எங்களுடைய டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினோம். யூ டிஸ்கஸ்ட் வித் யுவர் டீச்சர். நீ உன்னுடைய டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினாய். யூ டிஸ்கஸ்ட் வித் நீங்கள் உங்களோட டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினீங்க. ஹீ டிஸ்கஸ்ட் வித் ஹிஸ் டீச்சர். அவனுடைய டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினா. ஷீ டிஸ்கஸ்ட் வித் ஹர் டீச்சர். அவளோட டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினா. அப்புறம் இட்டுன்ற இடத்துல த ஸ்கூல்னு சொல்லலாம். த ஸ்கூல் டிஸ்கஸ்ட் வித் இட்ஸ் டீச்சர்ஸ். அந்த ஸ்கூல் வந்து அவரோட ஆசிரியர்களோட டிஸ்கஸ் பண்ணினாங்க. தே டிஸ்கஸ்ட் வித் தேர் டீச்சர்ஸ். அவங்களுக்கும் நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னாக்க அவங்களோட டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே அந்த டீச்சர்ஸ் வரும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் இதுலேயும் வந்து நம்ம எப்படி இதில் பார்த்தோமோ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோமோ பாஸ்ட் டென்ஸ்லேயும் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கணும். நீங்கள் இதில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிஸ்டேக் பண்ணுவோம் நம்ம. ஐ வெண்ட் தேர் அப்படின்னு சொல்லும்போது இதை நெகட்டிவாக மாற்றணுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன் இந்த இடத்துல. ஐ வெண்ட் தேர். நான் அங்கே சென்றேன். நான் அங்கே செல்லவில்லை. நான் போலப்பா அங்கே, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்லுவீங்க? நெகட்டிவாக மாற்றுறதுக்கு வந்து டிட் நாட் அப்படின்றத சேர்ப்போன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன வரும்? ரூட் வேர்ப் வரும். வெண்ட்டுக்கு ரூட் வேர்ப் என்ன? கோ. ஸோ நல்லா பார்க்கணும். முதல் வாக்கியத்தில் வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வருது. அது வந்து ரூட் வேர்ப் என்ன வரும்ன்றது தெரிஞ்சால்தான் அடுத்த வாக்கியம் எழுத முடியும். அதனால தான் முன்னாடி வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கோ, வெண்ட், கான். வெண்ட்டுன்னு வருது. வெண்ட்டை வச்சு அது கோன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஐ வெண்ட் தேர். டிட் நாட், ஏற்கனவே டிட் நாட், இந்த டிட்ன்றதே ஒரு பாஸ்ட் டென்ஸு. அதனால் திருப்பி ஐ டிட் நாட் வெண்ட் தேர்னு சொல்லக்கூடாது. ஐ டிட் கோ தேர் அப்படின்னு சொல்லணும். ஐ டிட் நாட் கோ தேர் ஆர் ஐ டிட் கோ தேர். தே பிலீவ் மீ. தே டிட் நாட் பிலீவ் மீ. தே டின் பிலீவ் மீ. தேன்னு வருது. எல்லாத்துலேயுமே டிட்டு தான் வரும். நெகட்டிவாக மாற்றணும்னா நாட் சேர்க்கணும். ப்ளஸ் ரூட் வேர்ப் தான் வரும். பிலீவ்டுக்கு பிலீவ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தே டின் பிலீவ் மீ. ஐ பிளேட் ஹாக்கி. ஐ டின் பிளே ஹாக்கி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ டிட் நாட் பிளே ஹாக்கியை ஐ டின் பிளே ஹாக்கி. டின் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டிடின்ட் அப்படிலாம் டின்ட் அவ்வளோதான். ஐ பிளேட் ஹாக்கி. ஐ டின் பிளே ஹாக்கி. அது சொல்லியாச்சு. ஷீ குக்டு. ஷீ டின் குக். டிட் நாட்டை தான் நான் டின்ட்டுன்னு மாற்றிட்டேன். இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து மெட்டீரியல் பார்க்கும்போது டிட் நாட்டும் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து டின்ட்டுன்னு மாற்றிருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. தே டின் அப்படின்னு சொல்லிட்டு. ஷீ குக்டு. ஷீ டின் குக் அப்படின்னா. இட் ரேன். இட் டின் ரன். அது ஓடியது. இட் டிட் நாட் ரன்னு. இட் டின் ரன் அப்படின்னு சொல்கிறோம். தே கேம் டு மை ஹவுஸ். அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. கேம்க்கு வந்து ரூட் வேர்ப் என்ன? கம் அப்படின்றது தெரியணும். ஸோ தே டிட் நாட் கம் டு மை ஹவுஸ். முன்னாடி இருக்கிற அந்த பாஸ்ட் டென்ஸ் வேர்புக்கெலாம் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும் நான் சொல்லாமல் வந்திருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஷீ ஸ்போக் டு மீ எஸ்டர்டே. ஸ்போக்குக்கு ரூட் வேர்ப் என்ன? ஸ்பீக் இல்லையா? ஷீ டிட் நாட் ஸ்பீக் டு மீ எஸ்டர்டே. அவள் நேற்று என்னுடன் பேசவில்லை. ஷீ டிட் ஸ்பீக் டு மீ எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். தே மெடிடேட்டட் ஆன் த லான்ஸ். அவங்க வந்து லான்ஸில் மெடிடேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க லான்ஸில் மெடிடேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தே டின் மெடிடேட் ஆன் த லான்ஸ். அவங்க லான்ஸில் மெடிடேட் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியும். தே டின் மெடிடேட் ஆன் த லான்ஸ். ஷீ லைக் த டேஸ்ட் ஆஃப் ஹோம் மேட் ஃபுட். அவளுக்கு வந்து அந்த ஹோம் மேட் ஃபுட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஷீ டென்ட் லைக் த டேஸ்ட் ஆஃப் ஹோம் மேட் ஃபுட். அவளுக்கு வந்து அந்த ஹோம் மேட் ஃபுட் பிடிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஷீ டென்ட் லைக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் பார்த்தோம், நெகட்டிவ் பார்த்தோம். இப்போ எப்படி கேள்வி கேட்குறது? கொஷின் டேக் அப்படின்னு சொல்லிட்டு. கொஷின் டேக் வந்து பாஸ்ட் டென்ஸில் எல்லா இடத்துலையுமே டிட் அப்படின்றது தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னா டூ டஸ்ன்னு வரும். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது டஸ் வரும். மற்ற எல்லாத்தோடையும் டூ அப்படின்னு வரும். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் கேள்வி கேட்கணும், ஒரு ஹெல்பிங் வேர்ப் வச்சு கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்க டிட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு நாட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மெயினாக மற்றதெல்லாம் அதே தான் வரும். டிட் யூ கோ தேர்? யூ கோ தேர்னா நீ அங்கே போ இல்லையா? அதாவது யூ கோ தேர் அப்படின்றது ஜென்ரலாக இருக்குது. டிட் யூ கோ தேர் அப்படின்னு சொன்னாக்க ஒன் செகண்ட் யூஸிங் கொஷின் டேக்ஸ் யூஸிங் ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு இருக்கு. யா, ஐ வெண்ட் தேர் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வெண்ட் தேர் அப்படின்னு சொல்கிறோம். ஐ டிட் கோ தேர் அப்படின்றத அடுத்த வாக்கியம் சொல்கிறோம்.
டிட் யூ கோ தேர்? ஏன்னா முதல் ரெண்டும் அங்கே பார்த்துட்டோம். இப்போ இங்கே வந்துட்டு கேள்வி கேட்குறோம். டிட் யூ கோ தேர் அப்படின்னு சொன்னால் எஸ் ஐ வென்ட் தேர். எஸ்ன்னு சொன்னால் ஐ வென்ட் தேர். நோ அப்படின்னு சொன்னால் ஐ டென்ட் கோ தேர். டிட் யூ கோ தேர்னு ஒரு கேள்வி கேட்குறான். நீ எங்கே போனையா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் அது என்ன பதில் சொல்வீங்கன்னாக்க எஸ் ஐ வென்ட் தேர். நோன்னு சொன்னீங்கன்னா ஐ டென்ட் கோ தேர் அப்படின்னு வரும். யூ காட் இட்? டிட் தே பிலீவ் யூ? அவங்க உன்னை நம்பினாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் தே பிலீவ்டு மீ அப்படின்லாம் முதல்ல பார்த்து முதல் ரெண்டு வாக்கியத்தோட கிளப் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இப்போது கொஷின் டேக் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், அதை கவனிச்சுக்கோங்க. டிட் தே பிலீவ் யூ? அவங்க உன்னை நம்பினாங்களா? எஸ் தே பிலீவ்டு மீ. நோ தே டிட் பிலீவ் மீ. அவங்க என்ன நம்பவே இல்லை. டிட் யூ ப்ளே ஹாக்கி? நீ ஹாக்கி விளையாடினியா அப்படின்னு சொல்கிறேன். எல்லாம் முடிந்த செயலை இப்போ கேட்குறாங்க. எஸ் ஐ பிளேட் ஹாக்கி. ஆமாம் நான் ஹாக்கி விளையாடினேன். நோ ஐ டென்ட் ப்ளே ஹாக்கி. நான் ஹாக்கி விளையாடல. டிட் இட் ரன்? அது ஓடிச்சாப்பா? ஏதோ ஒன்று சொன்னி அது ஓடிச்சா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? எஸ் இட் ரேன். எஸ் இட் ரேன். நோனா இட் டின்ட் ரன். இல்லை ஓடலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்ன்னு சொன்னால் என்ன வருதுன்னு பாருங்கள், நோன்னு சொன்னால் என்ன வருதுன்னு பாருங்கள். இது ப்ராக்டிஸில் வரணும் உங்களுக்கு. டிட் தே கம் டு யுவர் ஹவுஸ்? அவங்க வீட்டுக்கு வந்தாங்களா? இதுவும் பாஸ்ட் டென்ஸில் நடந்த செயலை இப்போ கேட்குறோம். எஸ் அவங்க வந்தாங்க அப்படின்னா எஸ் தே கேம் டு மை ஹவுஸ். நோ தே டென்ட் கம் டு மை ஹவுஸ். தே டென்ட் நெகட்டிவாக சொல்லும்போது டின்ட் அட் செல்ஃப் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே கம் அப்படின்றது வரும். வெறும்னா அது ஒண்டி பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் ஒண்டினாக்க எஸ் தே கேம் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் ரிப்பீட் இட். டிட் தே கம் டு யுவர் ஹவுஸ்? எஸ் தே கேம் டு மை ஹவுஸ். நோ தே டென்ட் கம் டு மை ஹவுஸ். டிட் ஷீ ஸ்பீக் டு யூ எஸ்டர்டே? நேற்றுக்கு அவள் வந்து உன்னோட பேசினாளாப்பா அப்படின்னு கேட்குறோம். எஸ் நீங்கள் என்ன சொல்வீங்க? எஸ் ஷீ ஸ்போக் டு மீ எஸ்டர்டே. ஆமாம் அவள் என் கூட பேசினா. எஸ் வரும்போது பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய டைரக்ட் வேர்ப் வரும். எஸ் ஷீ ஸ்போக் டு மீ எஸ்டர்டே. பேசலை நெகட்டிவாக சொன்னால் எஸ் ஷீ டின். நோ ஷீ டின் ஸ்பீக் டு மீ எஸ்டர்டே. இல்லைப்பா அவங்ககிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெகட்டிவாக இருக்கும்போது. டிட் தே மெடிடேட் ஆன் த லான்ஸ்? அவங்க மெடிடேட் பண்ணாங்களா லான்ஸில்? ஏன்னா முடிஞ்சு போச்சு கேட்குறான். அவங்க நம்ம வழக்கமாக பண்ணுவாங்க. இன்றைக்கி பண்ணினாங்களா அப்படின்னு மார்னிங் பண்ணினாங்களான்னு தான் ஈவினிங் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம், இல்லைன்னா நெக்ஸ்ட் டே பார்க்குறோம். நேற்றுக்கு அவங்க பண்ணினாங்களாப்பா லான்ஸில் மெடிடேட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி கேள்வி கேட்கலாம்? டிட் தே மெடிடேட் ஆன் த லான்ஸ்? எஸ் தே மெடிடேட்டட் ஆன் த லான்ஸ். ஆமாம் அவங்க லான்ஸில் மெடிடேட் பண்ணாங்க, புல் தரையில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். நோ தே டிட் மெடிடேட் ஆன் தி லான்ஸ். அவங்க வந்து புல் தரையில் பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம். டிட் ஷீ லைக் த டேஸ்ட் ஆஃப் ஹோம்மேட் ஃபுட்? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எல்லா காலத்துலேயும் இதே சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக இருக்கும், மறக்கவே மறக்காது. டிட் ஷீ லைக் த டேஸ்ட் ஆஃப் ஹோம்மேட் ஃபுட்? ஹோம்மேட் ஃபுட் அவளுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்குறோம். எஸ் ஷீ லைக் த டேஸ்ட் ஆஃப் ஹோம்மேட் ஃபுட். நோ ஷீ டசன்ட் லைக் த டேஸ்ட் ஆஃப் ஹோம்மேட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். கொஷின் டேக்ஸ் அப்படின்னு வரும்போது எஸ்ஆர் நோ டைப் மட்டும் பார்த்துட்டோம் இல்லையா? டூ யூ டிட் அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்துலேயுமே டிட் அப்படின்றது தான் வந்தது. சரி சார், இப்போ வந்து கேள்வி போட்டு எப்படி கேட்கலாம், இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கலாம். நீங்கள் சொன்னீங்க WH கொஷின்ஸ் சொன்னீங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் அழகாக சொல்லி கொடுத்தீங்களே சார், அது மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்லி கொடுத்துருங்க, நாங்கள் நல்லா புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்கிறது என் காதில் விடுறது. ஐ வில் நாட் மிஸ் திஸ் பர்டிகுலர் திங். டெஃபினட்டாக உங்களுக்கு சொல்லுவேன். என்னென்னா, வென் டிட் யூ கோ தேர்? டிட் யூ கோ தேர்னா நீ எங்கே சென்றாயா? வென் டிட் யூ கோ தேர்னா நீ அங்கே எப்போ போன? ஹவு டிட் யூ கோ தேர் அப்படின்னா நீ அங்கே எப்படி போன? வை டிட் யூ கோ தேர் அப்படின்னா நீ ஏன் அங்கே போன? வித் ஹூம் டிட் யூ கோ தேர்? நீ யாரோட அங்கே போன? பாஸ்ட் டென்ஸில் கேட்குற கேள்விகள் இதெல்லாம். கொஷின் டேக்கு மெயினாக வந்து டூ டஸ் வந்து ஹெல்பிங் வேர்பு, இங்கே டிட் வந்து ஹெல்பிங் வேர்பு. டிட்டுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பாருங்கள், WH கொஷின் இருக்கும். அதை WH கொஷின் வென், ஹவு, வை, வித் ஹூம் அப்படின்ற மாதிரி நிறைய இணைப்புகள் அந்த சென்டென்ஸ்க்கு எது செட் ஆகும்னு பார்த்து அதை சேருங்க. எல்லா கொஷினும் அதாவது WHம் சேரும்னு சொல்ல முடியாது, அந்த செயலை பொறுத்து அது வரும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க போனையான்னு கேட்கும்போது பிளேஸை கேட்குறாங்க. அப்போ வென், ஹவு, வை, யாரோட போன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்புறம் வை டிட் தே பிலீவ் யூ? டிட் தே பிலீவ் யூ? அவங்க ஒன்று நம்பினாங்களா?
why did they believe, அவங்க உன்னை ஏன் நம்பினாங்க அப்படின்னு கேட்குறோம். அவங்க உன்னை ஏன் நம்பினாங்க. how did they believe you, அவங்க உன்னை எப்படிப்பா நம்பினாங்க, நம்பவே முடியல என்னல்ல. how did they believe you, நீ சொல்கிறத நம்பியிருக்காங்க பார்த்தியா, பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்பினாங்க பார்த்தியா, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். why did you play hockey, நீ ஏன் ஹாக்கி விளையாடினாய். with whom did you play hockey, நீ ஹாக்கி யாரோட விளையாடினாய். how long did you play hockey, நீ எவ்வளோ நேரம் விளையாடினாய். எல்லாமே past tense. when did she cook, அவள் எப்பொழுது சமைத்தாள். how did she cook, did she cook, அவள் சமைத்தாளா. வெறும்னா she வந்தால் she cooked, அவள் சமைத்தாள். did she cook, அவள் சமைத்தாளா. when did she cook, அவள் எப்பொழுது சமைத்தாள். how did she cook, அவள் எப்படி சமைத்தாள். how long did she cook, எத்தனை நேரம் சமைச்சாப்பாவோ. போனால் 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பண்ணினாளா, அதாவது பண்ணினாளா 2 மணி நேரம் சமைச்சாளாவோ அப்படின்னு கேட்குறோம். முடிந்துவிட்ட செயல் பின்னாடி பார்த்து கேட்குறோம். ஓகேயா. why did it run, it ran, it did not run, did it run, why did it run, அது ஏன் ஓடிச்சு. how did it run, எப்படி ஓடிச்சு. with whose instructions did it run, யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்லலாம், ஒரு விவரம் சொல்கிறோம் இல்லையா, டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அது வந்து கொடுக்குறோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அது வந்து எப்படி, அது யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அது ஓடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வித் ஹூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிட் இட் ரன், ஹவு லாங் டிட் இட் ரன். ஓகேயா. ஹவு ஃபார் டிட் இட் ரன், எவ்வளவு தூரம் ஓடியது, எவ்வளவு நேரம் ஓடியது அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. why did they come to your house, அதாவது they came to your house, they didn't come to your house, did they come to your house, did they come to your house, why did they come to your house, அவங்க வீட்டுக்கு ஏன் வந்தாங்க. when did they come to your house, அவங்க வீட்டுக்கு எப்போ வந்தாங்க. at what time did they come to your house, அவங்க எத்தனை மணிக்கு உன் வீட்டுக்கு வந்தாங்க. with whom did they come to your house, அவங்க யாரோட வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் கேட்கக்கூடிய கேள்வி. why did she speak to you, she spoke to me, she didn't speak to me, did she speak to you, did she speak to you, why did she speak to you, how did she speak to you, why did she speak to you னா அவள் ஏன் உங்கள்கிட்ட பேசினா. how did she speak to you, அவள் எப்படி உங்கள்கிட்ட பேசினா. how long did she speak to you, அவள் எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசினா. ஓகே. when did they meditate, அவங்க எப்போ மெடிடேட் பண்ணாங்க. அதாவது when எப்பொழுது. they meditated, they didn't meditate, did they meditate, when did they meditate. they meditate in the morning, they meditated in the morning வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் எப்படி கேட்கலாம், they meditated in the morning, they didn't meditate in the morning, didn't தான் meditate மாறும். did they meditate in the morning, அதுவும் meditate தான் வரும் இல்லையா. when did they meditate, அவங்க எப்போ மெடிடேட் பண்ணாங்க. when did they meditate in the morning, அவங்க மார்னிங்கில் எப்போ பண்ணினாங்க. why did they meditate, அவங்க ஏன் பண்ணாங்க. June 21 அதனால் பண்ணாங்க. how long did they meditate, எவ்வளோ நேரம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து why did she like the taste of homemade food, அவளுக்கு ஏன் இந்த ஹோம்மேட் ஃபுட்டோட டேஸ்ட் பிடிச்சிது. how did she like the taste of homemade food, அவளுக்கு இந்த ஹோம்மேட் ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி பிடிச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கொஷின்ஸ் விச் we can ask in simple past tenseல கேட்க முடியும். did அப்படின்றது தான் எல்லா இடத்துலையுமே வரும். அந்த டிட்டுக்கு முன்னாடி அதுதான் ஹெல்பிங் வேர்ப் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேள்வி வார்த்தை அப்படின்றத போட்டுக்கலாம், WH கொஷின் சொல்லலாம். இதை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே. நேர்களாக நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். திருப்பி ஒரு வாட்டி ரீகேப் பண்ணி பாருங்கள். நான் இங்கே ரீகேப் பண்ணுறேன், பட் ஸ்டில் யூ நீட் டு ரீகேப் அ லாட். அது நிறைய ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். நிறைய வந்து வாக்கியங்களை வந்து ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள், உச்சரித்து பாருங்கள். வேகமாக சொல்ல தான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது நம்ம மனதுக்குள்ளே பதியும்.
சொல்லி பார்க்காம வெறும் நான் வீடியோ ஒன்றி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்க வாய் விட்டு சொல்லணும். இங்கிலீஷில் என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஸ்பீக் அலவுட் சைலண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீக் அலவுட் சைலண்ட்லின்னா எங்கள் காலத்துலனா நாங்கள் என்ன பண்ணுவோம், தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கள் காலம்னு சொல்லிட்டு எங்களோட மெத்தட் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது என்னென்னா வாய் விட்டு படிப்போம். அட்லீஸ்ட் நாங்கள் படிக்கிறது எங்களுக்காவது கேட்கும். அந்த உச்சரிப்புன்றது வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வாயில் உச்சரிப்பு வந்துக்கிட்டே இருக்கோ அந்த வார்த்தைகளுக்கு வந்து தடை இருக்காது. மனசுக்குள்ளேயே படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வேலையே கொடுக்கல. நம்ம இங்கே இருக்கிறதுக்கு வேலை கொடுத்தா தான் இது வந்து சுற்றி உள்ளுக்குள்ளே வந்து உரண்டு திரண்டு ஒரு வார்த்தை வந்து நமக்குள்ளே பதியும் இல்லையா? ஸோ வாய் விட்டு படிக்கணும். லீட் அலவுட் சைலண்ட்னா பக்கத்து வீட்டுக்கு எழுத்து வீட்டுக்கெலாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு அது கேட்கணும். அதான் ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து why did they meditate? When did they meditate? How did they meditate? How long did they meditate? புரியுதுங்களா? உங்களுக்கு புரியும். மனசில் கண்ணை மூடிட்டு சொல்லி பாருங்கள். நீங்கள் உச்சரிக்க வார்த்தைகள் வந்து உங்களுக்குள்ளே வந்து உட்காரும். மனசுக்குள்ளே படம் பார்க்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படம் அங்கேயே இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க, அவ்வளோதான், உங்களுக்குள்ளே போகாது. அதனால் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி கேள்வி கேட்குறது, ஓன்ட் அப்படின்றது தான் நம்ம கேட்க போகிறோம். வில் நாட் வந்து ஓன்ட் அப்படின்றத மாறுறது. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லோரும் முடிக்கும்போது சொல்கிற விஷயம் அதுதான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாக்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டினியூஸாக இந்த ப்ரோக்ராம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனை அமுக்கினீங்கன்னா எவ்ரி கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் தேடலாம் அவசியம் அப்படின்னு இல்லை. கமெண்ட் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கருத்துக்கள் வந்து ஆரோக்கியமான கருத்துக்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் டீட்டெயில்டாக வேறு எதாவது சொல்லணும், சஜஷன் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது வெங்கட்.